யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது எம்ஜிஆர் அவர்கள் அவர் காலில் விழுந்து வணங்குபவர்கள் எத்தனை ஆயிரம் பேர், அவர் முகத்தை பார்ப்பதற்கு எத்தனை லட்சம் பேர் இருக்கிற காலகட்டத்தில் அப்பேற்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கிற பொழுதே ஒருவருடைய காலில் விழுந்து வாழ்த்து வாங்குகிறார் என்று சொன்னால் அது ரொம்ப முக்கியமான நபர்களாக இருக்கும். அவர் யாராக இருப்பார்? பெரியாரிடம் அரசியல் கற்றவர், பேரறிஞர் அண்ணாவிடம் குணநலன்களை கற்றவர், அரசியலை கற்றவர். பொது இடத்தில் ஒருவரில் தாழ் பணிந்து வணங்குகிறார் என்று சொன்னால் அவர்கள் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் என்கின்றது எல்லாருக்கும் உள்ள தோணும். நான் சில நாட்களுக்கு முன்னால், சில வாரங்களுக்கு முன்னால் எம்கே ராதா அவர்களின் காலில் நடிகர் எம்ஜிஆர் விழுந்து வாழ்த்து வாங்கியதையும் விருது நாவலர் நெடுஞ்செழியனை வைத்து கொடுக்க வைத்த செய்தியையும் நாம் பார்த்திருப்போம். இது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னொருத்தர் யார்? தன் வாழ்நாளிலேயே முதல்வராக இருக்கின்ற பொழுது 2 பேருடைய காலில் மட்டும்தான் அவர் பொது இடத்திலேயே விழுந்து வாழ்த்து வாங்கியிருக்கிறார். எம்கே ராதா ரைட், தன்னுடைய வாழ்க்கையில் நாடகத்துறையிலிருந்து சினிமா துறை வரைக்கும் தன் வளர்ச்சியில் பங்கிருந்த ஒரு மாபெரும் மனிதர் குடும்பங்களுக்குமான அவருடைய பெயர் என்னன்னு கேட்டால் கந்தசாமி முதலியார் அவர்களுடைய பையன். அவருடைய பாதம் தொழுத்து வாங்கினார்னு முழுமையாக. இன்னொருத்தர் யார்? அவர் ஒரு இந்திக்காரர். அந்த இந்திக்காரர் யார்? ரொம்ப முக்கியமானது. அவர் பேர் சாந்தாராம். அந்த சாந்தாராம் என்பவரின் காலில் பொது நிகழ்ச்சியில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் காலில் விழுந்து வாழ்த்து வாங்கி கும்பிடுவார். கேட்டு பெறுகிறார், வாழ்த்தை தாழ்பணிந்து கேட்டு பெறுகிறார். அப்படின்னா அவர் யாருன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதுதானே ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனக்கு தேவைப்பட்டது அவர் யாருன்னு. அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார்? பெரிய அளவில் நமக்கு தெரியாது. இதுகள் பின்னோக்கி நாம் போய் பார்த்தோம் என்று சொன்னால் திரைத்துறையில் மாபெரும் புரட்சிக்கு சொந்த காரணமாக, மாபெரும் அசைவுக்கு, அதாவது பாரதி ராஜா இருக்கிறார் இல்லையா, அப்புறம் பாலச்சந்தர் இருக்கிறாங்க இல்லையா, எல்லாரும் தான் ஒரு கட்டத்திற்கு பிறகு சினிமா துறையை நகர்த்தி கொண்டு போகிறது. அது இருக்கட்டும், பிரம்மாண்டத்தின் பக்கம் ஒருத்தங்க போவாங்க, மக்களுக்கு மிக நெருக்கமாக சில பேர் போவாங்க. அப்படி மக்களின் மனங்களை தொட்டவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் எடுக்கக்கூடிய கதையோட இது பார்த்தீங்க எப்படின்னா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் பல்லாண்டு வாழ்கன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 1957ஆம் ஆண்டு தோ ஆங்கன் பாரா ஹாத் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் என்ன கதை அப்படின்னு சொன்னீங்கன்னா, பல்லாண்டு வாழ்கங்கிற படத்தை நான் ஏற்கனவே இப்போ சொல்லிட்டேன். இந்த கதையிலிருந்து அது தழுவியிருக்கிறாங்க. 57 அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது நான் வெள்ளிக்கரடிங்கிற உலக திரைப்பட விழாவில் விருது வாங்கியிருக்கிறார். அதை தயாரித்து இயக்கியவர் யாருன்னு கேட்டால் தோழர் சாந்தாராம். எப்படா அது? அதில் கதை என்னென்னா, அரசாங்கத்தின்படி 7-6 கயவர்கள் இருக்காங்க இல்லையா, திட்டமிடப்பட்டு அவர்கள் களவு செய்து கொலை முயற்சி செய்து கொலையாளிகளாக மாறி தண்டிக்கப்பட்ட 7 பேரை திருத்துவது தான் கதை. நீங்கள் அந்த காலங்களில் பார்த்துக்கணும், சுதந்திர காலகட்டங்கள் முடிந்து 10 ஆண்டு தான். 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம். அடுத்த 10 வருஷத்தில் சமூகத்தை பற்றின கதைக்கு உள்ளே போகிறாங்க. அது தமிழ்நாட்டில் தான் அந்த வளர்ச்சி நடந்தது. அதை ஏற்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். முதல்ல பெண்களை பற்றி டைட்டில் வச்சார். ஹரிதாஸ் அப்படிங்கிற தலைப்பு, மகாபாரதம், ராமாயணம் அப்படிங்கிற தலைப்பு வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வேலைக்காரி அப்படிங்கிற ஒரு தலைப்பை வச்சு திரும்ப வச்சார். இரவு திரும்ப வச்சார். அப்படி மிக சாதாரண மனிதர்களை, நம்மாக பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை பேண்ட் சட்டை போட்டு முதல்ல ஒரு கதாநாயகனை உலக விட்ட பேரறிஞர் அண்ணா. அது மாதிரி நீங்கள் இதை இன்றைக்கி இது சாதாரண விஷயமா இருக்கும். அன்னைக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்த 10 ஆண்டுகளில் தோழர் சாந்தாராம்ங்கிறவர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? இந்த திருத்தப்பட்ட சிறை தண்டனை பெற்றப்பட்ட கால்கள் எல்லாம் திருத்துவதை போல் காட்சி மிக பிரம்மாண்டமாக எடுத்து முடித்து அறிவிக்கிறார். அவருக்கு 1985ஆம் ஆண்டு தாதா சாஹேப் விருது கொடுத்துருக்குறாங்க.
மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒன்றிய அரசாங்கம் கொடுத்து அவரை கௌரவிச்சிருக்கிறாங்க. அடுத்து 92 பத்ம விபூஷன் விருது கொடுத்துருக்குறாங்க. அவர் இருக்கக்கூடிய கலைப்பெருமை ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் தயாரித்து இயக்கிய இன்னொரு படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமான படமாக இருக்கக்கூடியது வந்து நம் நாடு. அது வந்து இருக்குன்னா அப்னா தேஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து நம் நாடுங்கிற படத்தை, ஹிந்தியில் அப்னா தேஷ்னால் நம் நாடு தான். எனக்கு சிலது பேசினா எனக்கு புரிஞ்சுக்கிடும் அந்த தலைப்பு இதுகளில் இருக்கிறதுங்கிறது. ஆனால் இவர் உலகத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய திரைத்துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, தயாரிப்பாளராக இருக்கக்கூடியவர்கள், ஸ்டுடியோ இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் மிக பெரும் மதிப்பு உள்ள மனிதராக எம்ஜிஆர் காலில் விழுவாரா? இதே மாதிரி ஒரு திரைப்பட விழாவுக்கு போனவர் தான் அந்த காரியத்தை செய்திருக்கிறார். அத்தனை பேருடைய நிகழ்ச்சியை திரும்பி அவர் மிக ஆரத்தெல்வி. நான் இதில் வந்து கார்டில் அந்த படத்தை போடுறேன், பார்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து டைட்டிலில் வந்து அந்த படத்தை நான் போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் அந்த படத்தை போடும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நம்ம கலைஞானம் அவர்கள் காலில் எம்ஜிஆர் விழுந்ததாக தவறுதலாக தோழர்கள் புரிந்து, அது கலைஞானம் அவர்கள் இல்லை, எம்கே ராதா ஒரிஜினல் படத்தை தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போது நான் இந்த கார்டில் போட்டிருக்கேன், இந்த ஸ்லைடில் போட்டிருக்கிறேன் தம்ப்நெயில்ல, அதுவும் ஒரிஜினல் படம் தான். அவரை பற்றி எஸ்எஸ் வாசன் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. யார் இந்த சாந்தாராம்ங்கிறதுக்கு கொடுக்குறாரு? தன்னிகர் இல்லாத சிறந்த கலை ரசிகரான சாந்தாராம் தான் என் படத்தின் குரு, உலக குரு அப்படின்னு வேற சொல்லுறார். எஸ்எஸ் வாசன் சொல்கிறார். அவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஆனந்த விகடன் இருக்குல்ல, அந்த ஆனந்த விகடனோட அதிபராக இருந்த ஆனந்த விகடனை துவக்கியவர் அவர் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, பல பிரம்மாண்ட படங்களை கொடுத்து எம்ஜிஆரோட மிக கடைசி முதலமைச்சராக பதவி ஏற்கிற பொழுது அந்த கடைசி படத்தை வந்து அந்நியாரம் நடிச்சுக்கிட்டு இருந்தவர் யாரோடதுன்னா ஸ்ரீதரோட படம். அந்த ஸ்ரீதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் சாந்தாராமின் மாணவன் அப்படிங்கிறார். ரொம்ப முக்கியமான வாசகங்கள். எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்திய பிரபலங்கள் நடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய சினிமாவின் பிதாமகன் கூட சாந்தாராம் என்று நான் தெளிவாக சொல்லலாம். அந்த அளவுக்கு உண்டான ஒரு முக்கியமான வார்த்தைகளை எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிறார் சாந்தாராம் அவர்களுக்கு. திரைத்துறையில், நடிப்புத்துறையில் ஒரு மாபெரும் மறுமலர்ச்சி பெற்று, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பறை அடிப்போம்ல, அந்த பறை அடிக்கிறது வந்து தென்றல்னு ஒரு படம் வந்து, அந்த தென்றல் படத்தில் ராகவா லாரன்ஸ் ஒரு அடிடா பறைன்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து சிறைச்சாலையிலேருந்து உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த ஒரு 25 ஆண்டுகளில் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சிக்கு ஏற்படுவதற்கு முதல் படமாக அந்த பாடல் தான் பெரிய அளவில் ரீச் ஆச்சு. பறை பாட்டு இருக்கும், படத்தில் பண்ணிருப்பாங்க, கேரக்டர் வந்திருக்கும். ஆனால் மாபெரும் ஒரு பெரிய புல்லிங் நடந்தது வந்து அந்த தென்றல்ங்கிற படத்தில் தான் நடந்தது. அது தங்கர்பச்சானோட படம். வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் தோழர்களே. நீங்கள் யூடியூப்பில் கூட நீங்கள் தேடினா நீங்கள் பார்க்கலாம். ராகவா லாரன்ஸ் பறை பாடல் நடித்தாலே அது வந்துடும். அப்படி ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கும். அதே மாதிரி வட இந்தியாவில் கதக் என்கின்ற நடனத்தை, ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நடனத்தை, அதை பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கும், பொது இடங்களில் பயன்படுத்துவதற்கும், பொது நிகழ்ச்சிகள் இருக்குல்ல அந்த நிகழ்ச்சிகளில் பயன்படுத்துவதற்கும் முழு காரணமாக இருந்தவர் இந்த இசையும் அந்த நடனமும் அந்த கலை நிகழ்ச்சியும் இந்திய வரலாற்றில் முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக ஒரு படம் எடுத்து அவர் வெளியே விட்டார். மிகப்பெரிய உலக திருவிழாக்களில் அது திரைப்படமாக போடப்பட்டது. அப்படி இல்லை என்றால் அந்த திரைப்படம் உலக திருவிழாக்களில் போடப்பட்டது அப்படிங்கிற கூட சொல்லலாம். சரி, அப்படி சொல்கிறார்ல அவர் என்ன பண்ண, இன்னொரு மாணவன் ஒரு தமிழ்நாடு ஆந்திராங்கிற மாதிரி இல்லை, உத்தரப்பிரதேசம் குஜராத்துங்கிற மாதிரி கேரக்டர்கள் எடுத்து இங்கே கதாநாயகன் இங்கே கதாநாயகி வச்சு அந்த 2 பேர் இணைகிற மாதிரி தேச ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய, நாட்டின் ஒற்றுமைகள், மாநில ஒற்றுமைகள் அப்படிங்கிற எல்லோரும் ரசிக்கத்தக்க வகையில் படம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கார் சாந்தாராம். அதனால தான் எம்ஜிஆர் அவர்கள் காலில் விழுந்துருக்கிறார். அவர் காலில் பொது இடத்துல வந்து இது அப்படி மட்டும் அவர் இருந்தாரா வாழ்க்கையில்? அது மட்டும் இல்லை தோழர்களே, தான் படமாக எடுத்ததை தன் வாழ்க்கையிலும் இருந்திருக்கிறார். அவருக்கு 3 மகள்கள். அந்த 3 மகள்களில் யாருக்கு கொடுத்துக்கிட்டு தெரியுமா? முதல் மருமகன் வந்து மராத்தி, 2வது மருமகன் குஜராத்தி, 3வது மருமக வெள்ளைக்காரன் அமெரிக்காக்காரன். அந்த 3 மருமகளையும் 3 இடங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு.
அவர் கூட ஒரு பத்திரிகை நிகழ்ச்சியில் பேட்டி கொடுக்கும்போது அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, உலகத்திலேயே மாமனார் தினம் சமத்துவம் என்று ஒரு பட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது எனக்குத்தான் கொடுக்கணும். வெளிநாட்டுக்கும் கொடுத்துருக்கிறேன், வேறு மொழி பேசுகிறவங்களுக்கும் ஒரு குடும்பத்திற்குள் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி இந்தியா முழுவதும் பதறச் செய்தவர், அதிரச் செய்தவர். இந்த வார்த்தை இன்றைக்கி நமக்கு ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அன்று அந்த காலங்களில் நீங்கள் நினச்சிக்கணும், அன்று சாதி மத இறுக்கம் இருக்கிற நேரத்தில் திரைப்படம் மூலமாக விழிப்புணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இருந்து மக்களுக்கு நீதி போதனை போல படங்களை எடுத்து பாடம் எடுத்தவர். அவரே தன் மானசீக குருவாக பல ஆயிரம் பேர்களுக்கு இருந்திருக்கிறார். அதில் எம்ஜிஆருக்கும் இருந்திருக்கிறார். ஆகையினால்தான் அவர் பொதுவெளியில் காலில் விழுந்து வாழ்த்து வாங்கினார். எப்போ? முதலமைச்சராக இருக்கிற பொழுது. நல்லவர்களின் வாழ்த்துக்களை, நல்லவர்களின் நட்பை நாம் தேடி போய் பெறுவோம், அவர்களிடம் தேடி சென்று வாழ்த்து பெறுவோம். இதுதான் பிறந்த நாள்களுக்கு நல்ல 4 மனிதர்களை போய் பார்க்கணும், நல்ல 4 பேர் கூட பழகணும்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான். முதலமைச்சர் பதவியாக இருந்தால் என்ன, நல்லவர்களிடம் வாழ்த்து செய்வோமே, தயக்கம் இல்லாமல் அதை செய்வோமே. செய்தார் எம்ஜிஆர். ஆகையினால் அவர் மக்களின் தலைவராக மறைந்த பிறகும் நீண்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம் தோழர்கள்.